மூதாட்டியை கொன்று நகை கொள்ளையடித்த சம்பவத்தில் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. நாகை மாவட்டம் திருப்பூண்டி ஐயனார் கோயில் தெருவை சேர்ந்தவர் அப்துல் ரஹீம். இவரது மனைவி அகமது நாச்சியாரு. இந்த மூதாட்டிக்கு ஒரு 66 வயசு இருக்கும். இந்த சூழல்ல நேற்று வழக்கம் போல இந்த அப்துல் ரஹீம் தனது மகனின் வீட்டுக்கு உறங்க சென்றிருக்கிறார். அதே போல இந்த மூதாட்டி சொந்த வீட்டில் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில நள்ளிரவு அந்த வீட்டுக்குள் புகுந்த அந்த மர்ம நபர் ஒருவர் அந்த வீட்டின் கேட்டை அலைக்காக தூக்கி ஒரு ஓரமாக வைத்திருந்து மேலே இருந்த அந்த மூதாட்டி படுத்திருந்த அறைக்கு சென்றிருக்கிறார். பின்னர் அந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயினை பறிக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது திடுக்கிட்டு எழுந்த இந்த மூதாட்டி உடனடியாக கூச்சல் வெளியிட்டிருக்கிறார். இதனால் அந்த பதட்டப்பட்ட அந்த திருடன் உடனடியாக அந்த தலகாணி எடுத்து அந்த மூதாட்டியின் முகத்தின் மேலே வைத்து அழுத்தி கொலை செய்திருக்கிறார். கொலை செய்துவிட்டு அந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 5 பவுன் தங்க சங்கிலியையும் அங்கிருந்து திருடிக்கிட்டு போறாரு. மேலும் அந்த மூதாட்டி கையில அணிஞ்சிருந்த வளையல் கவரிங் வளையல் என்பதால் அதை விட்டு சென்றிருக்கிறார். வழக்கம் போல காலையில் விழித்த இந்த அப்துல் ரஹீம் தனது வீட்டுக்கு பார்க்கும்போது மனைவி இறந்து கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு கீழையூர் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். அதே போல இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதன் காரணமாக டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான அந்த தடவியல் நிபுணர் குழு அந்த இருக்கிற தடைகள்லாம் சேகரிச்சு இப்ப அந்த விசாரணைய முடுக்கி விட்டுருக்காங்க. மூதாட்டி அதாவது தெரிந்த நபர்கள் தான் இந்த வேலையை பண்ணிருக்கின்ற ஒரு கோணத்துல போலீசாரின் முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த திருடனை அந்த மூதாட்டியை கொலை செய்த அந்த திருடனை கண்டுபிடிக்க அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் தற்போது போலீசார் ஆய்வுக்காக எடுத்து வருகின்றனர். இந்த தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.